அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, கடன் தொல்லையால் அவதிப்பட்டு இருக்கீங்களா? கடன் தொல்லையால் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு அற்புதமான தீபம் ஆவணி முதல் நாள் ஏற்ற வேண்டிய முருகப்பெருமானுடைய தீப வழிபாடை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எளிமையாக தான் இருக்கும். இதை செய்கிறதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் கடனுக்கு ஒரு விமோச்சனம் பிறக்கும். ஆடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஓர் அறிவிப்பு. இன்று நாக பஞ்சமியை முன்னிட்டு நாகதோஷ நிவர்த்தி பரிகார யாகம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க போகுது. அதை போல வருகின்ற 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய, வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த நாளில் ஒரு ஹோமம் செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். வரலட்சுமி மங்கள மகா யாகம். இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் அம்மாவுக்கு குங்கும அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த பிரசாதத்தை நாங்கள் அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். காரணம், வரலட்சுமி பூஜையின் போது அம்மாவுக்கு செய்யக்கூடிய குங்கும பிரசாதம் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், எல்லா கஷ்டங்களும் நீங்கி உங்கள் குடும்பத்தில் சர்வமங்கல பாக்கியம் உண்டாகும். பல பேரால் வரலட்சுமி பூஜை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது. பல பேர் வாட்ஸ்அப்பில் என்ன செய்யணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் இந்த மகா யாகம் நடத்தி குங்குமம் பிரசாதம் தரப்போகிறோம். பதிவு செய்ய மேலே பாருங்கள், டிஸ்பிளேல விவரங்கள் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளோர் பதிவு செய்து கொள்ளுங்கள். 18/8/2026 ஆவணி முதல் நாள் அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கக்கூடிய புனிதமான நாள். அந்த நாளில் இரவு 9 மணி வரை சஷ்டி திதி சஞ்சரிக்கின்றது. இந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை 7:45 8:45 அல்லது காலை 10:45 11:45 உங்கள் வீட்டில் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ஒருவேளை இந்த 3 நேரமும் உங்களால் முடியலைன்னா மாலை 5:30 7:30 இந்த தீபம் ஏற்றலாம். உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படம் அல்லது முருகப்பெருமான் சிலை எது இருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக இந்த தீபம் ஏற்றலாம். மாவிளக்கு தீபம், பச்சரிசி வெல்லம் நெய் கலந்து மாவிளக்கு தயார் பண்ணி அந்த மாவிளக்கில் நமது கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். ஒரே ஒரு மாவிளக்கு தயார் பண்ணால் போதும். அதை தயார் பண்ணி முருகருக்கு முன்பாக தீபம் ஏற்றி ஓம் நமோ சரவண பவ என்ற இந்த நாமத்தை 108 முறை சொல்லி முருகப்பெருமானிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, ஆவணி முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கக்கூடிய புனிதமான நாளில், சஷ்டி திதி சஞ்சரிக்கக்கூடிய நாளில் முருகப்பெருமானுக்கு மாவிளக்கு தீபமேற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் முருகப்பெருமான் ஓடோடி வந்து உங்களது கஷ்டங்களை தீர்ப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நம்பிக்கை அதுதான் முக்கியம். நம்பிக்கையோடு செய்யணும், சரணாகதியோடு செய்யணும். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியும் போது நம்ம ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை சொல்லித்தரது வழக்கம். அந்த வகையில் 14/9/2026 இந்த வருடம் விநாயகர் சதுர்த்திக்கு வரங்களை அள்ளி அள்ளி வழங்கும், பிள்ளையார் பட்டியில் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கும் கற்பக விநாயகர் உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக ஒரே நாளில் 11 பாடங்களாக தரப்போகின்றோம். அன்று இரவு மானசீக முறையில் கற்பக விநாயகர் தீட்சை தரப்போகின்றோம். கற்பக விநாயகரின் அருள் பெற்றுவிட்டால் நிச்சயம் காரிய சித்தி கிடைக்கும். அப்பேற்பட்ட இந்த உபாசனை எடுத்துக்கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு கற்பக விநாயகர் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றோம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.